ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஆரம்பித்த அனிமி சீரிஸோட 3வது பாட்டை தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னா இந்த அனிமியோட பிளேலிஸ்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாட்டும் இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஓகே, அப்படியே உங்கள் ஆதரவையும் அள்ளி கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க கதைக்கு போயிடலாம். போன 2வது பாட்டு முடிகிறப்ப ஜோலின் மூனை மற்ற காவலாளிங்கெல்லாம் கிண்டல் பண்ணினதுனால வருத்தப்பட்டு ஆறுதலுக்காக தனியான இடம் தேடி போகிறான். அதை தோவையும் கவனிக்கிறான். ஆனால் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் மரப்பொந்துக்குள்ளே இருந்து வேறு யாரோ பார்க்குற மாதிரி கேமரா வியூவில் காட்டியிருப்பாங்க. அப்படியே தொடர்ந்து இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மனசு வருத்தப்பட்டு தனியாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஜோலினை சமாதானப்படுத்த அவளை தேடிக்கிட்டு தோவை அங்கே வர்றான். அங்கே வந்து அவளை சமாதானப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறான். இங்கே பாரு ஜோலின், மற்றவங்க நம்ம திறமையை புரிஞ்சுக்காமல் பேசினா அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. அதுக்காகவெல்லாம் நீ வருத்தப்பட வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்க. என்னோடய அப்பாவிலேருந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் என்னை முட்டாள்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி? என்னோடய தேவை என்னவோ அதை தேடி நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறான். அந்த சமயம் காவலாளிங்கெல்லாம் அலற சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஓநாய் ஒன்று வந்து காவலாளிங்களை தாக்கிக்கிட்டு இருக்குது. சத்தம் கேட்டு தோவையும் ஜோலினும் அங்கே வந்து பார்க்குறப்ப அங்கேருந்த வீரர்கள் எல்லாம் அந்த ஓநாய் கூட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இவ்வளோ பெரிய ஓநாய் எங்கேருந்து வந்தது, எப்படி இதை அழிக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள தலைமை காவலாளியான ராபர்ட் அந்த ஓநாயை தன்னோட சுவாடாலேயே குத்தி கொண்டுட்டு கீழே இறங்குறான். அந்த ஓநாய் பார்க்குறதுக்கே ஜெய்ஜாண்டிக்க நல்லா பெருசாக இருக்குது. ராபர்ட் அந்த ஓநாய் மேலே இருந்து கீழே இறங்குனதும் அது அப்படியே காற்றுல கரைஞ்சு காணாமல் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஓநாய் உண்மையான ஓநாய் கிடையாது, யாரோ உருவாக்கி ஏவி விட்டுருக்குறாங்கன்னு அர்த்தம். இப்படி இவங்க ஓநாயை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே மறுபடியும் வேறு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இந்த தடவை இவங்க எதிர்பார்த்து வந்த கிரிஃபன்ஸு தான் தாக்குதல் நடத்த வருது. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒன்று தான் தெரியுது. அப்புறமா பார்த்தா அதை தொடர்ந்து 100கணக்கான கிரிஃபன்ஸுங்க கூட்டமாக வந்து சூழ்ந்து பறந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுங்களை பார்த்ததும் முதல்ல தோவைக்கு பாதுகாப்பாக வந்து வீரர்கள் சுற்றி நின்றுக்கிறாங்க. கிரிஃபன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு கிடைச்சதையெல்லாம் வேட்டையாடுதுங்க. இவங்களை பார்த்ததே இவங்களை எல்லாத்தையும் அட்டாக் பண்ண வருதுங்க. பாதி பேர் தோவைக்கு பாதுகாப்பாக நிற்க, மீதி இருந்தவங்க கிரிஃபன்ஸுக்கு கூட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியாததால் தோவைக்கு பாதுகாப்பாக இருந்த வீரர்களும் அதுங்க கூட போராட வேண்டிய நிலமை ஆயிடுது. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்க. மந்திரவாதி மட்டும் பயந்து போய் தரையோட தரையாக படுத்துடுறான். அந்த சமயம் ஒரு கிரிஃபன்ஸு தோவை அட்டாக் பண்ண வரதை பார்த்த ஜோலினும் பாஞ்சு போய் அவனை காப்பாற்றுறதுக்காக அவனை தள்ளி விட, பாஞ்சு வந்த அந்த கிரிஃபன்ஸு ஜோலினை அடித்து கீழே தள்ளிட்டு போகுது. அவ்வளோதான், அவன் அப்படியே அங்கே மயங்கிடுறா. ராபர்ட்டு சொன்ன மாதிரியே முடிஞ்ச வரைக்கும் அதுங்க கூட போராடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ பறந்துக்கிட்டு இருந்த ஒரு கிரிஃபன்ஸ் வந்து படு பயங்கரமாக அலறுது. அந்த அலறல் சத்தத்தை தாங்க முடியாமல் எல்லாரும் காதை பொத்திக்கிறாங்க. இந்த அலறல் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி தோவை கத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் கத்துனது யார் காதில் விழுந்ததோ விழலையோ தெரியல. மறுபடியும் ஒரு மிருகம் தோவையை நோக்கி பாஞ்சு வர, இந்த தடவை தோவையை ராபர்ட் காப்பாற்றுறான். தோவை சிக்கல, ஆனால் பக்கத்தில் இருந்த இன்னொரு வீரன் மாட்டிக்க அவனை தூக்கிட்டு போய் 4-5 ஒன்றா சேர்ந்து பிச்சு வீசுதுங்க. அந்த வீரனோட ரத்தம் தோவை முகத்திலேயே தெரிக்குது. கடுப்பான தோவை மந்திரவாதியை பார்த்து அந்த போசனை தூக்கி வீசுன்னு சொல்லி கேட்க, அவனும் பயந்து போய் தரையோட தரையாக படுத்துட்டானா இல்லை மயங்கிட்டானே தெரியல, அவன் பாட்டு கிடக்குறான். மந்திரவாதி நம்புனா வேலைக்காவான்னு சொல்லிட்டு தோவையே ஓடி போய் அந்த போசனை இருக்கிற குப்பியெல்லாம் எடுத்து ஒன்றொன்னா கிரிஃபன்ஸ் மேலே தூக்கி வீச அதெல்லாம் வெடித்து செதறுது. கிரிஃபன்ஸ் எல்லாம் இதை பார்த்து கொஞ்சம் பயந்து மேலேயே பறந்துக்கிட்டு இருக்குதுங்க, கீழே வராமல். அதே சமயம் ஜோலினுக்கும் மயக்கம் தெளியுது. இருந்த அந்த ஃபயரை உருவாக்குற அந்த போசனை எல்லாத்தையும் தூக்கி வீசியாச்சு. எல்லாரும் கிரிஃபன்ஸ் கூட போராடி களைச்சி போயிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஜோலினை பார்த்து ராபர்ட், நீ மாஸ்டரை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிரு, எனக்கு கிரிஃபன்ஸ் கூட ஏற்கனவே போராடின அனுபவம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் இதுகளையெல்லாம் அப்படின்னு ராபர்ட் சொல்கிறான். ஆனால் ஜோலினுக்கோ தோவையே இங்கே தனியாக விட்டுட்டு போக மனசு இல்லை. அவள் துவண்டு போயிருந்தப்ப தோவை வந்து இவளுக்கு ஆறுதல் சொன்னதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ராபர்ட் சொன்னதையெல்லாம் காதுலேயே வாங்கிக்காமல் எல்லாரையும் தாண்டி முன்னாடி போய் நின்று தன்னோட கையை கிழிச்சு ரத்தம் வர வச்சு ஏதோ ஸ்பெல்ஸை முணுமுடுக்கிறா. உடனே அவங்க எல்லாரையும் சுற்றி சீல்டு ஒன்று உருவாகுது. கிரிஃபன்ஸால் அந்த சீல்டுக்குள்ளே வர முடியல. அவளோட அந்த செயலை பார்த்து ராபர்ட் அவளுக்கு தலை குனிஞ்சு மரியாதை செய்கிறான். தலை குனிஞ்சு மரியாதை செய்கிறத பார்த்த மற்ற வீரர்களும் அவளுக்கு மரியாதை செய்கிறாங்க. ஆனால் கூட வந்த அந்த மொட்டையனோ, வேண்டாம் சிஸ்டர் போதும் நிறுத்து, இல்லைன்னா உன்னோட உயிருக்கு ஆபத்தாயிரும்னு கத்துறான். அப்படி நிறுத்துனா எல்லாருக்கும் ஆபத்தாயிடும்னு ஜோலின்னு சொல்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட பவர் போய்கிட்டே. இதையெல்லாம் பார்த்த தோவையால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு அங்கே யார் கண்ணுக்கும் தெரியாத ஏதோ ஒரு மாயை சூழ்ந்துட்டு இருக்கிறது தெரியுது. அப்படியே அந்த மாயை எங்கிருந்து வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். இதுக்கு முன்னாடி சீனில் யாரோ மரபந்துக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி காட்டினாங்கல்ல, அங்கிருந்து தான் அந்த மாயையை உருவாக்குற வேவ்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வழியாக அந்த மாயையை அழிக்கிறதுக்கான வழியையும் கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சதும் நேராக ஜோலின்கிட்ட போய் அவளை தடுத்து அவள் கிழிச்ச கையிலிருந்து ரத்தம் வராமல் கட்டு போட்டு விட்டுட்டு
போதும், உன்னோட ரத்தத்தை இதுக்கு மேலே வீணாக்க வேண்டாம். அது விலை மதிப்பில்லாது. உன்னோட தியாகத்துக்கு நன்றின்னு சொல்ல அதை கேட்டு அவள் சந்தோஷப்பட்டு அப்படியே மயங்கி சரிகிறான். மொட்டையும் ஓடி வந்து அவளை தாங்கி பிடிச்சிக்கிறான். அவள் மயங்கினதும் அவ்வளவுதான். ஷீல்டு மெதுவாக கிட்ட வந்து காணாமல் போக முன்னாடி நின்ன தோவையை கிரிஃபன்ஸ் அட்டாக் பண்ண வருது. அதை பார்த்த ராபர்ட் பதறி அவனை காப்பாற்ற ஓடி வர்றான். நின்றுகிட்டு இருந்த தோவை கத்தியை உருவி திரும்பி ராபர்ட் வயிற்றுலேயே சொருக சுற்றியில் இருந்த வீரர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்த செகண்டே அங்கிருந்த கண்ணுக்கு தெரியாத மாயை உடையுது. உடஞ்சதுக்கப்புறம் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்த கிரிஃபன்ஸு எல்லாமே வெடிச்சு செதறி காணாமல் போகுது. பார்த்தா வீரர்களுக்கு எந்த அடியுமோ அடிப்பட்ட தடையுமோ எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறாங்க. ராபர்ட்டும் எந்த ஒரு அடியும் இல்லாமல் எழுந்து நிற்கிறான். அவனுக்கும் எதுவும் ஆகலை. எல்லாரும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் முழிக்கிறாங்க. ராபர்ட் தோவை கிட்ட, மாஸ்டர் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவன், இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தா நீதான் ராபர்ட்டு. நீ கிரிஃபன்ஸ் கூட போராடின நினைவுகளை பயன்படுத்தி ஒரு இலூசனை உருவாக்கி அதுக்குள்ளே எங்களை மாட்ட வச்சுட்டாங்க. டீமன் பிரேக்கிங் மந்திரத்தை யூஸ் பண்ணி ஜோலின் கையை கிழிச்சு நம்மளை காப்பாற்றுறப்போ நான் அந்த இலூசனில் இருந்து வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் நாங்கள் உன்னோட இலூசனுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அதுலேருந்து வெளியில் வரத்தான் இலூசனில் இருக்கிற உன்னை குத்துனேன். அதனால தான் உனக்கு ஒன்றும் ஆகலை. அந்த மாயையிலிருந்து நீ வெளியில் வந்ததும் உன்னை யூஸ் பண்ணி ஏற்படுத்தின எல்லாமே பழைய நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு விளக்கமாக சொல்கிறான். ஆனால் ஜோலின் அவளுக்கு காயமும் மயக்கமும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி மொட்டையும் கேட்குறான். அதுக்கு என்ன காரணம்னா அவள் கையை கிழிச்சு அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுறப்பவே இலூசன்லேருந்து வெளியில் வந்துட்டா. அதனால் இந்த போராட்டத்தில் எது உண்மைனா அவள் ரத்தம் கொடுத்து நம்மளை காப்பாற்றி அவள் தியாகம் செஞ்சது மட்டும்தான். அடிபட்டது அவளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சுது. பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு பார்க்க வேண்டாமான்னு சொல்லிட்டு தோவை போய் அங்கேருந்த மரத்தை ஒரு எத்த உள்ளே இருந்து க்யூட்டாக ஒரு மிருகம் ஓடி வருது. அதோட கழுத்தையே பிடிச்சி தூக்கி இதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம்னு காட்டுறான். அதை பார்த்த மந்திரவாதி, இது பழமையான சக்தி வாய்ந்த ஃபாண்டம் டீமன், இதோட கொம்பு ரொம்பவுமே விலை மதிப்பில்லாதது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மிருகம் இலூசனை யூஸ் பண்ணி தோவையை பயன்படுத்த பார்க்குது. தோவையை அதுக்கு பயப்படாமல், நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனு இல்லை, உன்னால் என்னை பயமுறுத்த முடியாதுன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அது அப்படியே பயந்து ஒடுங்கிடுது. அப்போ திடீர்னு வானத்திலிருந்து கிரீன் கலர் ஃபயரோட யாரோ பூமியில் வந்து இறங்குறாங்க. அதை பார்த்த மந்திரவாதி, இந்த மாதிரி கிரீன் கலர் ஃப்ளேமோட வரவங்க பெரிய மெஜிசியனாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறப்பவே அவன் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி கோல்டன் பேஜோட யாரோ அந்த ஃப்ளேமை தாண்டி வர்றாங்க. அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாம் யாரோ ஒரு பெரிய ஆள் வரப்போகிறாங்க, அவங்கள தாக்க ரெடியாக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நிற்க பார்த்தா அந்த ஃபாண்டம் டீமனை கூட க்யூட்டாக ஒரு பொண்ணு வர்றா. அதுக்குள்ளே இருந்து வர்றப்பவே விழுந்து எந்திரிச்சு நின்று இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறா. கேட்டுட்டு, அது என்னோட டீச்சர் பாதுகாப்பாக வச்சுருக்க சொல்லி என்கிட்ட ஒப்படைச்சாங்க, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்குறா. அவள் அதுன்னு கையை நீட்டி எதை சொல்கிறான்னு பார்த்தா அந்த பாண்டம் டீமனை தான் அவள் கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அந்த மந்திரவாதியோ வெறும் 8வது லெவலில் இருக்கிற மெஜிசியன் தான். ஆனால் இவ்வளோ 87வது இடத்துல இருக்கிறவளாமா. அதெல்லாம் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தோவை அவகிட்ட வந்து அதை எப்படி கொடுக்க முடியும், இதனால் எத்தனை ஆபத்து எங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு தெரியுமான்னு மிரட்ட அவள் பயந்து போய் அதுக்கு பதிலாக நான் என்கிட்ட இருக்கிற மேஜிக் ஸ்டோன்ஸை உங்களுக்கு சிலதாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை வர வச்சு அதிலிருந்து ஒவ்வொரு கலர் மேஜிக் ஸ்டோனாக எடுத்து கொடுக்க மந்திரவாதி வாய் இழிச்சுக்கிட்டே போய் அதையெல்லாம் ஒன்றொன்னா வாங்கிக்கிறான். ஆனாலும் தோவை, இதெல்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு அடிபட்டதுக்கு மட்டும்தான் நஷ்டஈடாக வச்சுக்க முடியும், ஆனால் ஒரு உயிர் போயிருக்குது, அதுக்கு என்ன தரப்போகிறேன்னு கேட்குறான். மந்திரவாதிக்கு இதெல்லாம் கேட்டு கடுப்பாகுது. இத்தனை மேஜிக் ஸ்டோன் கொடுத்தும் மாஸ்டருக்கு பத்தலையான்னு நினைக்கிறான். தோவை அவகிட்ட, நீ வேணும்னா எனக்கு பவரான மேஜிக்காக ஒரு 10 மேஜிக் சொல்லி கொடுன்னு கேட்குறான். அதை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அவளுக்கு அப்படியே உச்சிமுடி கொம்பு மாதிரி நேராக நட்டுக்குது. 10 மேஜிக்கெல்லாம் சொல்லித்தர முடியாது, வேணும்னா 1 சொல்லித்தரேன்னு சொல்ல இவனும் ஆமாம் 1 ஒன்றா விரலை விட்டுக்கிட்டே 9 விரலை விட்டுறான். போது நிறுத்து, நான் 1 மட்டும்தான் சொல்லித்தரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாவ. இவனும் ஆமாம் இன்னும் 1 மட்டும்தான், மொத்தம் 10ன்னு இன்னொரு விரலையும் கவுண்ட் பண்ணி அவளை டீஸ் பண்ணுறான். அந்த பொண்ணும் ஐயோ இடம் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டனோ அப்படின்னு சொல்லி கடுப்பாகி கத்திக்கிட்டே உட்கார, சரி போனால் போகுது, இதை நீயே வச்சுக்கிட்டு எனக்கு 6 மந்திரங்களை மட்டும் சொல்லி கொடுத்துடணும், என்ன சரியான்னு கேட்க அவளும் சரின்னு தலையாட்டுறா. அதே சமயம் இவ வந்த மாதிரியே வேற யாரோ ஒருத்தர் வர மாதிரி இருக்கு. வர்றப்பவே பனிப்புயலை உருவாக்கிக்கிட்டே வர்றாங்க. குட்டி பொண்ணு சுதாரித்து தடுத்ததால தோவையையும் இவளையும் தவிர மற்றவங்க எல்லாரும் பனியில் மாட்டிக்கிறாங்க. வந்தது யாருன்னு பார்த்தா விவன், என்னோட லிட்டில் சிஸ்டர் நீ எங்கே இருக்கன்னு கேட்டுக்கிட்டே ஒரு பொண்ணு வந்து ஐஸ் தூண் மாதிரி ஒன்றை வர வச்சு அது மேலே நிற்கிறா. அவளை பார்க்குறப்ப தோவைக்கு இதுக்கு முன்னாடி ஹோம் டவுனில் பார்த்தா இவனோட முன்னோரான விச்சு மாதிரியே தெரியுது. ராபர்ட் பனியை உடச்சிக்கிட்டு அவளை தடுக்க பார்க்க அவனை ஒரே செகண்டில் பனிக்கட்டியை வர வச்சு கஷ்டம் இல்லாமல் அடித்து தள்ளிடுறா. அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு பதறி போய், சிஸ்டர் போது நிறுத்து, யாரையும் தாக்காதன்னு சொல்கிறா. அதுக்கு அவள் அப்படின்னா அந்த பாண்டம் டீமனை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்க இவ முடியாதுன்னு மறுக்கிறா. அக்கா அதை பிடுங்க பார்க்க தங்கச்சியோ அதை கொடுக்காம தப்பிச்சு இவகிட்ட இருந்து ஓடுறா. சரி நீ கொடுக்க வேணாம், இதுக்கு மேலே ஏற்படுற விளைவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி மேலேருந்து பெரிய ஐஸாக எதையோ வர வைக்கிறா.
அதை பார்த்த குட்டி பொண்ணு தோவை பக்கம் திரும்பி இங்கிருந்து தப்பி ஓடுன்னு சொல்ல அதை கேட்டு அவனும் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். அதுக்குள்ளேயே அவனை பிடிச்சி அந்த இடத்துல ஐஸாலேயே அரெஸ்ட் பண்ணி நிற்க வைக்கிறா. அப்போ அவள் வர வச்ச ஐஸுக்கு அந்த பக்கம் ஏதோ உருமுற மாதிரி தோவைக்கு கேட்குது. அந்த பாண்டம் டீமனை நீ கொடுக்கலைன்னா என்ன, அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவளோட ஸ்னோ ஃப்ளூட்டை வர வச்சு அதை வாசிக்கிறாள். அவள் வாசித்த அந்த சத்தம் கேட்டு மேலே இருந்த பெரிய ஐஸை உடச்சிக்கிட்டு கர்ஜனையோட ஒரு டிராகன் வருது. வரப்பவே வாயை திறந்துக்கிட்டு தோவையை முழுங்குற மாதிரி வர சுதாரித்த குட்டி பொண்ணு அவளோட மந்திரக்கோலை வர வச்சு மந்திரம் போட்டு தோவையும் இவளும் அங்கேருந்து மாயமாக தப்பிச்சிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து கீழே இருந்தவங்க பதறாங்க. ஜோலின் மாஸ்டர்னு கத்திக்கிட்டே ஓடுறா. ராபர்ட் வீரர்கள்கிட்ட மாஸ்டர் தோவையை தேடுங்க, ஒருத்தர் அவரோட அப்பா கிங் ரேமண்டுக்கு தகவல் அனுப்புங்கன்னு பரபரக்க இதோட இந்த பார்ட்டை நாம் முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோவை அப்லோட் பண்ண முயற்சி செய்கிறேன். நீங்களும் லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.